உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் குடிபோதையில் லாரியை தாறுமாறாக ஓட்டிய ஓட்டுநரை பிடித்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இறங்கிலண்ணா இறங்கில இறங்கில சாப்பிண்ணா தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுறியா இறங்கில போதை போட்டு நீ போட்டு வண்டி ஓட்டுவியா? வெறும் பின்னாடி எவ்வளவு டன் இருக்கு? ஓனருக்கு ஃபோன் பண்ணி வண்டி ஆஃப் பண்ண வண்டி ஆஃப் பண்ண எங்க இருந்து வர நீ? ஒரு யாருக்கு நிறுத்தினியா வண்டியா? ஒரு யாருக்கு வண்டி நிறுத்தினியா? அண்ணா அண்ணா இது குறித்து செய்தியாளர் ராமசாமி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமசாமி, இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம் மேடம். சேலம் தேசிய நெடுஞ்சாலையான சென்னையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையான உடையாப்பட்டி பகுதி, அந்த பகுதியில ஒரு லாரி தாறுமாறாக ஓட்டி வந்திருக்கிறார்கள். அது இருசக்கர வாகனத்தை இடித்து விட்டும் கார்களை இடித்து விட்டும் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது பொதுமக்கள் அங்கே பிடித்து அவரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். அவர் போலீசாரிடம் கேட்டபோது அவர் போதையில் இருந்ததாக சொல்லப்படுது. போதையில் இருந்ததாக டிரைவரிடம் தாறுமாறாக பேசியுள்ளார். அப்போது அவரை போலீசார் விசாரித்து பார்க்கும்போது தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் பகுதியைச் சேர்ந்த தவமணி என்பதும் சேலம் உடையாப்பட்டி பகுதியில் வரும்போது இருசக்கர வாகனம் மற்றும் கார்கள் மீது மோதியதாகவும் தெரிகிறது. தகவலை அறிந்த அம்மாப்பேட்டை போலீசார் அங்கு கேட்டபோது அவர் தவறான ஒரு இதை பேசி உள்ளார். போதையில் இருந்ததனால் மேலும் விசாரணை செய்ததில் அவர் சத்தீஸ்கர் மாநிலம் கேரளாவிற்கு இரும்பு பைப் லோடு ஏற்றி வந்ததாக கூறியுள்ளார் காவல்துறையினரிடம். பட்டப்பகலில் குடிபோதையில் லாரியை இயக்கி அந்த பகுதியில் சில இதை ஏற்படுத்தியதால், சில ஆக்சிடென்டை ஏற்படுத்தியதால் அங்குள்ள பொதுமக்கள் பிடித்து விசாரித்ததில் போதையில் ஓட்டி தாறுமாறாக இழுத்து வந்தது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமசாமி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.